ஹலோ கைஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று வேற சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் டேபிளில் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் அப்படின்ற விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு தெறிக்க வர்ற சம்பவமாக செஞ்சுருக்காங்க. சரி, மீம்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத போய் பார்த்துடலாம். 56 ரன்னு 40 பால்ல டெவன் கான்வே 4th consecutive 50 in IPL 2023. வாட்டர் பிளேயர் இஸ் அன்ஸ்டாப்பபிள் ஸ்ட்ரெச். செம்மையா விளையாடுறது, ஒரு பக்கம் கன்சிஸ்டண்டா இருக்காரு. உங்க பேட்டிங்கை பார்க்கும்போது எங்க தளபதி அசிய பேட்டிங் பாக்குற மாதிரி இருக்கு. 2010, 11, 12 பாத்தீங்கன்னா அசி அப்படிதான் ஒரு பக்கம் கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு இருப்பாரு. அதே பாக்குற மாதிரி அசிய ஃபீல் பண்ற அளவுக்கு இருப்பாரு. பட் இன்னொரு விஷயம், ஏன்டா ஃபாப் டு பிளேஸியை விட்டீங்க அப்படின்றத பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா இவர் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பக்கம் ஃபாஃபுக்கு ஆர்சிபிக்கு அடிச்சிட்டு இருந்தா டெவன் கான்வே இங்கே அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த மேட்ச்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, என்னன்னா நம்ம டெவன் கான்வே பேட்டிங் வந்தாருன்னா இந்த டீம் கூட 50லேருந்து ஸ்கோரை போட்டுருங்க. ஆல்ரெடி அவர் 50 அடிச்ச மாதிரி ஒரு 50 ரன் முன்னாடியே போட்டு வச்சிருங்க. அது நடக்க தான் போகுது. கன்சிஸ்டண்டா அவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து 4 அடிச்சிருக்காரு, ஒரு பக்கம் கன்சிஸ்டண்டா இருக்காரு. அடுத்து மோஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 50s வர ஐபிஎல் ஃபாப் டு பிளஸிங் 4 2021 நம்ம சாம்பியன் வின் பண்ணிட்டு சைடு. இப்போ 23. அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளும் சாம்பியன்ஸ் ஆயிடலாம்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இது ஒரு பக்கம் எனக்கு தோணுது. இன்னொரு டைலாக் மாசா போட்டுருக்காங்க, கையில கிடைச்ச ஃபாப் டு பிளஸியை தொலைச்சா இன்னும் பிடிச்சது கிடைக்கும் அப்படின்றதான். நம்ம ஃபாப் டு பிளஸியை தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பல வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் அவருக்கு பதிலாக கான்வே வந்து தெரிக்க வர்றாருல, அது ஒரு இதுதான். ஸோ நம்ம பிடிச்சதை தொலைச்சா அதை விட நல்லா கிடைக்கும் அப்படின்ற விதத்துல செம்மையா ஒருத்தருக்கு கிடைச்சிருக்காரு. சிவம் டூபி மாஸ்டர் கிளாஸ் 50 of 21, 4 ஓவர் 6 6. எனக்கு ஃபுட் ஒர்க் தான் வராது, மற்றபடி நான் நல்ல பேட்ஸ்மேனுங்க. அவர் அடிச்ச அடியில் பாவம் திரையிட்டாங்க கேகேஆர். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அந்த அடியிலேருந்து மீன்ல, இப்போ கேகேஆருக்கு ஒரு தர்மடி போட்டு வச்சிருக்காரு சிவம் டூபே. வேற மாதிரி விளையாடுறாருங்க. ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் நான் அடிப்பேன்ற மாதிரி ஒரு முடிவு இப்போ வாட்டி எடுத்திருக்காரு போல. ரகனே ஸ்ட்ரைக் இன் ஐபிஎல் 2008லேருந்து 2023 சீசன் வந்து 120 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. பட் 2023 சீசன் வந்து நியர்லி 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ வேற மாதிரி எப்படிதான் இது வரைக்கும் இந்த அஜிங்கே ரஹானே இந்த மாதிரி ஆடுவாருன்னு ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் யாரை கேட்டிருந்தாலும் இது இப்படி ஆடுவாருப்பா அப்படின்றது யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு இது என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் தான் பிரமிச்சு பார்க்குற மாதிரி எல்லா கமெண்டேட்டர்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இதே நிலைமை தான். 50 ருத்ராஜ் கெக்வாட் 20 பாலுக்கு 35, கான்வே 40 பாலுக்கு 56, ரகனே 29 பால் 71, டூபே 21 பால் 50. பாய்ஸ் கன்சிடரிங் திஸ் இஸ் யுவர் ட்ரைனிங் செஷன். ஸோ இதுவே ட்ரைனிங்கா? அப்போ இன்னும் மேட்ச் இல்லை. ஸோ கேகேஆர் ஏதோ ஒரு ட்ரைனிங் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாட்டு போயிருக்காங்களாம். இன்னும் என்னத்த சொல்றது, ட்ரைனிங்கே எப்படின்னா மெயின் மேட்ச் எல்லாம் ஒன்றும் பரப்படுவாங்க போலயே. ஸோ ரகனே எக்ஸலன்ட் ஃபார்ம் கண்டினியூஸ் ஃபார் அஜிங்கே ரஹானே. 71, 29 பால் வெர்சஸ் கேகேஆர். 6 4 5 6 ஸ்ட்ரைக் ரேட் 224. அப்படியே நம்ம ரகானே தான். ஸோ ஜிங்ஸ் மிஸ்டர் இன்டென்ட் ரகானே அப்படின்றது. ஸோ போன வருஷம் கேகேஆர்ல தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 140 150 ரன் தான் அடிச்சிருந்தாரு. பட் இன்னைக்கு வந்து கேகேஆர் எதிர என்னையாடா விட்டீங்க, என் வேல்யூ தெரியலடா அப்படின்ற மாதிரி கேகேஆரை பதில் கொடுக்க வைக்கிறாரு. என்னையா விட்டீங்க அப்படின்றதுக்கு பதில் பேட்டால கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னமா ஆடுறாருங்க, வேற லெவல் ஸ்கூப் ஷாட்டு ஆர்த்தோடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் ஆடுறத பார்த்து ஸோ யாருமே இதை ஷாக்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அடி அவரு. Ragane is the sublime form and answering with the bat to answer the selector. ஆமா கரெக்ட் தான், போய் சொல்லுண்ணா நான் யாருன்னு நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி. ஸோ ஆர்யா அந்த படத்தில் சார்பாட்டில் கேட்குற மாதிரி, கண்டிப்பா இந்த மாதிரி நாக்கெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா நீ தான் செலக்டர், அவங்களே வாலண்டியராக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ரகானே நீ ஆடுற ஆடி அப்படிதான். ஒரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் இன்ஜுரி ஆகிட்டு அவர் பொசிஷன்ல வந்துட்டு, ஸோ இப்போ பென் ஸ்டோக்ஸ்க்கே இடம் இல்லாத நிலைமை அளவுக்கு ஆக்கியிருக்காருன்னா அஜிங்கே ரஹானே என்னம்மா இப்போ விளையாடி இருக்காருன்றதை மட்டும் பாருங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே நியூ டாப்பர்ஸ் தூக்கிட்டாங்க, மேல தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. தூக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் வேற லெவல் சம்பவம் செஞ்சுட்டாங்க. அதுவும் மற்ற ஏரியால போய் சம்பவம் செய்யறது ஒரு தனி சுகதாங்க. சிஎஸ்கே நியூ டாப்பர்ஸ். இப்பதான் சார் சிங்கம் வேட்டைக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. கிளம்பிட்டாங்க, இனிமேட்டு கப்பு தான். ஸோ அந்த கப்பு அடிக்கிற வரையும் இந்த வேட்டை தொடர்ந்துட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. அஜிங்கே ரஹானே மை பெஸ்ட் டு கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்னடா இந்த அடி அடிச்சுட்டு பெஸ்ட் கம் டுன்னு சொல்றேன்னு கேகேஆர் அப்படியே பதறாங்க. ஸோ அவருக்கு நேற்று இன்டர்வியூலேயே தான் சொன்னாரு,
ஸோ இது எல்லாமே இந்த சீசன்ல எல்லாமே பெஸ்ட் தான். பட் இதை விட பெஸ்ட் எல்லாம் இன்னும் வரப்போகுது அப்படின்றத சொன்ன உடனே மற்ற டீமுக்குலாம் ஒரு ஷாக்கு தான். ஏன்டா இந்த அடியே எங்களால தாங்க முடியல, இன்னும் இதை விட பயங்கரமான அடின உடனே மற்ற டீமோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கேகேஆர்லாம் அவ்வளோதான். ரகனே ஷாட்ஸ் எஸ்டர்டே, எம்எஸ்டி ரகனே ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் ஆர்டர்லாம் தெரியுமாடா குமாரா? ஸோ அது வந்து டோனி இல்லை, எல்லா அந்த கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ரகனே என்னடா புதுசா ஆடுறாரு, இதெல்லாம் எப்பயா கற்றுக்கிட்டாரு அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி லெஃப்ட்ல ஸ்கூப்பு, ரைட்ல ஸ்கூப்பு, பேக்ல தூக்குறதுன்ற மாதிரி பல ஷாட்ஸை வந்து கற்றுருக்காரு. அந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் எஃபெக்டும் போட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஆடுறத நம்ம பாராட்டுறோம். பட் அதுக்கு பின்னாடி போட்ட ஹார்ட் ஒர்க்கும் எஃபெக்ட்ஸுக்கும் பல மடங்கு இருந்திருக்குங்க. ஸோ நம்ம ஒரு நாளை வச்சு பேசலாம், அதுக்கு பல நாள் அவர் கஷ்டப்பட்டிருப்பார். 4 states stadium filled with CSK, அகமதாபாத், பெங்களூரு, மும்பை, சென்னை, எல்லா இடமும் நம்ம இடம் தான் சார் அப்படின்ற மாதிரி எம்எஸ்டி. ஸோ அது சிஎஸ்கே வந்து எப்படின்னா, ஸோ நீங்க வேணா அந்த இடத்துல இருக்கலாம், பட் சிஎஸ்கே எல்லாம் ஆடுற எல்லாமே சிஎஸ்கேவின் கோட்டை தான். ஒரே நாயகன் தோனியா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தோனிக்காக வர ரசிகர்கள் மட்டும் பட்டாளுங்க. ஸோ எவ்வளோ ரசிகர்கள் நீங்கள் ஆடின எல்லா மேட்ச், அகமதாபாத்தை பாருங்க எல்லோ தான் இருக்கும், மும்பையை பாருங்க எல்லோ பாருங்க, பெங்களூரை பாருங்க எல்லோ, சுற்றி எல்லோவாக தான் இருக்கு. ஸோ டோனி எங்கே போனாலும் அங்கே கூட்டம் அதிகரிக்கிறது மறக்க முடியாத உண்மை. ரகானேவை பார்த்து இது என்ன வெர்ஷன் ரகானேனே தெரியல அப்படின்ட்டு எங்களுக்கும் புரியல சார். இது 2.0 3.0 தாண்டி இப்போ 10.0 11.0 போயிட்டு இருக்காரு ரகானே. அந்த மாதிரி தான் இருக்கு. என்னமா வந்திருக்காருன்னு பாருங்க, விஸ்வரூபமா தெரியுறாருப்பா. ஓ விச் இஸ் யுவர் ஃபேவரட் இன்னிங் சோ ஃபார்? ரகானே மை பெஸ்ட் இட் கம். ஐயோ இவன் என்னையா பெஸ்ட் இட் டு கம்ன்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இன்னும் இதுவே 29 பாலுக்கு 71 ஒரு பெஸ்ட் தான். அதை விட ஒரு பெஸ்ட் வந்தா கெயில் ரெக்கார்டே உடைச்சிருவாரோ? மேபி சான்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஆடினா கெயில் 175 கூட சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பீட் கேகேஆர். பட்டு டீம் எங்க இருக்கு? சிஎஸ்கே மீன்ஸ் டாப் ஆஃப் த டேபிள். சாரி டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாசா கெத்தா இருக்காங்க. இன்னும் 7 மேட்ச்ல 4 மேட்ச் சேப்பாக்கத்தில் நடக்குது. ஸோ அந்த சேப்பாக்கத்தில் நடக்கிற 4 மேட்ச் வின் பண்ணவே குவாலிஃபை ஆகிட்டு அடுத்து குவாலிஃபையர் 1, 2 வந்து சேப்பாக்கத்தில் தான் நடக்குது. அதையும் முடிச்சுட்டு டேரெக்டாக ஃபைனலில் போய் அகமதாபாத்தில் சந்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டு மத்தீஷா பத்திரனா புட்டான் N2 ஆண்டர் ரெசல் இன்னிங்ஸ் ஃபேன்ஸு. பத்திரனா என் செல்லுமே, அவர் எப்படியே ஒரு செலிப்ரேஷன் பண்ணி வைப்பாருங்க. எப்போ ஆண்டர் ரெசல் விக்கெட் எடுத்தோம் தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா 2-3 6 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அவர் போட்ட பவுலிங்லாம் வேற லெவலாக போட்டுட்டு இருந்தாருங்க. ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு பக்கம் லைன் அண்ட் லென்த் போகிறதும் இல்லாமல் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறாருங்க. வேற லெவலில் 20 வயசுல இந்த மாதிரி போகிறதெல்லாம் பெரிய விஷயம். ரகானே பார்க்க ஒரு மாதிரி தான் என்ன, ஆனால் ரவுடி பக்கம் ரவுடி ராக்கன். ஸோ பார்க்கறது தான் ஒரு மாதிரி இருக்குது, அடிக்கிற அடிலாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதான் இந்த எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆண்டர் ரசல் இவங்கெல்லாம் எப்படி அடிக்க போறாங்க அப்படின்றது. பட் ரகானே அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு பல மணி நேரம் ஆயிருக்கும். அந்த மாதிரி கம்பேக் சூப்பர் கிங்ஸ் 4 wins in 14 matches 2012 IPL. இதே இங்கே பார்த்தீங்கன்னா 5 win 7 matchesல கரண்ட் டேபிள் டாப்பர்ஸ். அதுதாங்க அது சூப்பர் கிங்ஸ்ல கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பிளேயர் கிட்ட இருந்து அந்த பொட்டன்ஷியல் எப்படி எடுக்கணும்ன்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபைனல் கப் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். 21 22 விட்டோம், 23 கப்பு தான் நான் நினைக்கிறேன். defeated MI at வான்கடே, defeated RCB at சின்னசாமி, defeated KKR at ஈடன் கார்டன். டாமினேஷன் மற்ற ஏரியாவில் போய் மற்றவங்களை அடிக்கிறதாங்க கில்லி அப்படின்றத சென்னை சூப்பர் நிரூபிக்காங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் தோத்துட்டாங்க குஜராத் கூட. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபார்ம் அந்த டச் எல்லாம் அந்த இதில் இருந்தோம். பட் இதுக்கப்புறம் எந்த ஏரியா போனாலும் நாங்கள் தான் கில்லி, அவன் இடத்துலயே போயிட்டு அவன் அடிக்கிறதுல நாங்கள் தான் கெத்து அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க கைஸ். 50 by ஜேசன் ராய் in just 19 balls, lone man fighting for KKR. பட் அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஸோ ஒரு பக்கம் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி மாதிரி, ஒரு பக்கம் ஓட முடியாமல் நிலைமையில வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான இன்னிங்ஸ் ஆடுறதுலாம் கஷ்டம். ஸோ அவர் இருக்கிற வரையும் ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த விக்கெட் டோனி அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் என்னமா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாருன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த விக்கெட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது. Thanks a lot at the Eden Gardens crowd. They came to give me a farewell. ஸோ அது டோனி எங்கே போனாலும் டோனியோட கடைசி ஐபிஎல்லாக இருக்குமோ அப்படின்ற ஃபீலிங்லேயே பல கூட்டங்கள் தோனிக்காக வராங்க. ஸோ சிஎஸ்கேக்காக பார்க்க வராங்களோ இல்லையா, தோனியை பார்க்கறதுக்கான வர ரசிகர்கள் கூட்டம் அதிகம்ன்றது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்தவரையும் இது பயங்கரமான மேட்ச்சு. ஸோ எந்த ஏரியாவில் போனாலும் டோனிக்காக வர கூட்டத்தை அசைக்க முடியாதுன்றது தான் கருத்து.
நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பத்தி? உங்களுக்கு பிடிச்ச நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இன்னிங்ஸ் எது 3 இன்னிங்ஸ்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும்